Hello students, I am Ramanan. In the video class 11 business maths exercise 2.4 இருந்து sum number 10 பார்க்க போறோம். A committee of 5 is to be formed. 5 பேர் ஒரு கமிட்டில உருவாக்கப்படணும். 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி உருவாக்கப்படணும். Out of 6 gents and 4 ladies. மொத்தமா இருக்கிறது 10 பேர். 6 மேல் இருக்காங்க, 4 ஃபீமேல் இருக்காங்க. ஓகே, இதில இருந்து 5 பேர் வேணும். 5 members. Okay, in how many ways this can be done? When ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருங்க. at least 2 ladies are included. first part வந்து 2 ladies include பண்ணியிருக்கணும். second part வந்து at most 2 ladies are included, maximum. ஓகே, அப்போ இது இந்த பேஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த காம்பினேஷனில் நம்ம சம போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் at least 2 ladies. இப்போ அட்லீஸ்ட் 2 லேடிஸ்னா நமக்கு லேடிஸ் வந்து 4 பேர் இருக்காங்க, ஜென்ஸு 6 பேர் இருக்காங்க. நம்பர் ஆஃப் வேஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோன்னா 2 லேடிஸ் வேணும் இல்லையா, அட்லீஸ்ட் 2 லேடிஸ் கட்டாயம் 2 இருக்கணும். அப்போ 5 பேர் கொண்ட டீமில் 2 லேடிஸ் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக 3. ஓகே, அப்போ இது வந்து 4C2 லேடிஸ்க்கு, 6C3 ஜென்ஸ்க்கு. ஓகே, இதனுடைய வேல்யூ நம்ம தனியாக போட்டு பார்த்துடலாம். அடுத்ததா 3 லேடிஸு 2 ஜென்ஸ், டோட்டலாக 5 வரணும். அப்போ 4C3 இன்ட்டு 6C2. ஓகே, அடுத்ததா தேர்ட் ஆப்ஷன். தேர்டில் பார்த்தீங்கன்னா 4 லேடிஸ் 1 ஜென். அப்போ 4C4 இன்ட்டு 6C1. இப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம என்சிஆர் ஃபார்முலா போட்டு பார்த்தோம்னா இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ இந்த 4C2 அப்படிங்கிறதையும் 6C3ங்கிறதையும் இப்படி எழுதலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஓகே, அடுத்ததா இங்கே 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல். இங்கே இப்போ 4 ஃபேக்டோரியல் நான் என்ன செய்கிறேன்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு பிரிச்சுக்கலாம், டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 2 ஃபேக்டோரியலுக்கு இதை கட் பண்ணிடலாம். இந்த ஒரு 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 2 தான். அப்போ 2 2s are 4, இந்த பார்ட் மட்டும் 6 வந்துடும். இன்ட்டு இந்த இடத்துல 6 ஃபேக்டோரியல் இருக்குது, 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு 3 ஃபேக்டோரியல் இருக்குது, வரப்போகிறது ஒரு 3 ஃபேக்டோரியல். இது ரெண்டையும் கட் பண்ணிடலாம். 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 6, இதையும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா 6 இன்ட்டு 20 120 வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் 120. ஓகே, இதையும் இதே போல் சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். 4 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 1 ஃபேக்டோரியல். ஓகே, அது தான் இதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், அடுத்ததாக சப்ட்ராக்ட் பண்ணால் 4 ஃபேக்டோரியல். சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ வந்து 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கலாம். இதை 3 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி இருக்குது, இது ரெண்டும் கட் ஆகிடும். அடுத்தது 6 ஃபேக்டோரியல் இருக்குது. 6 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். 2 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 2 அண்ட் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும், இது ரெண்டும். ஸோ இதை 3 டைம்ஸ் கட் பண்ணலாம். இது 15, இது 4, 15 இன்ட்டு 4 60. செகண்ட் பார்ட் வந்து 60. அடுத்ததா இதையும் அதே மாதிரி போட முடியும். பட் பை ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா NCN அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். NCNனா 4C4 அதே இருக்கணும். ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு 1. 6C1, NC1ஓட வேல்யூ n which is 6. ஸோ டோட்டலாக இதுக்கு என்ன வரும்னா 6ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 120, இங்கே 60, இங்கே 6, டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும்னா 186. இப்போ இந்த 5 டீம், அதாவது 5 மெம்பர்ஸ் கொண்ட டீம் இருக்கு இல்லையா, அந்த கமிட்டியை 2 லேடிஸ், அட்லீஸ்ட் 2 லேடிஸ் வச்சு உருவாக்கினா 186 மெத்தட்ஸில் உருவாக்க முடியும். 186 வேஸ். தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் 186 வேஸ். ஓகே, இதே போல் இந்த அட்மோஸ்ட் 2னா மேக்ஸிமமே 2 தான். அப்போ மேக்ஸிமமே 2னா 0 1 2 3 கண்டிஷன் எடுத்துக்கணும்.
அட்லீஸ்ட் 2னா கட்டாயம் 2, குறைந்தபட்சம் 2 இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம், அதான் அர்த்தம். இப்போ இதே போல் அடுத்த செகண்ட் பார்ட் போடலாம். செகண்ட் பார்ட்டில் அட்மோஸ்ட் 2 லேடிஸ். அப்போ இங்கே வந்து இங்கேயும் லேடிஸ் 4 தான் இருக்காங்க, ஜென்ஸ் வந்து 6. நம்பர் ஆஃப் வேஸ், நம்பர் ஆஃப் வேஸ்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்கே 0 இருக்கலாம், அடுத்ததான் இங்கே 5. டோட்டல் நம்பர் ஆஃப் டீம் வந்து 5. செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு லேடிஸ் இருக்கலாம், ஒரு லேடி இருக்கலாம், 4 ஜென்ஸ் இருக்கலாம். மூணாவது பார்ட்டில் 2 லேடிஸ், மேக்ஸிமமே 2 லேடிஸ் தான் இருக்கலாம், 3 ஜென்ஸ். டோட்டல் பண்ணாங்க 5 வரணும். ஸோ அப்போ இதை வந்து 0ன்னு வரும்போது அந்த டேர்ம் விட்டுறலாம். 6C5னாக்கா 6 ஆக்சுவலி இது. ஓகே, அடுத்ததா 1 4 அப்படின்னாக்கா 4C1 இன்ட்டு 6C4. ஓகே, அப்போ 4C1 இன்ட்டு 6C4, இங்கே வந்து 4C2 இன்ட்டு 6C3. ஒரு பாட்டா போட்டு பார்த்துலாம். 4C1 இன்ட்டு 6C4. இப்போ இது என்னன்னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் விச் இஸ் 3. அடுத்தது 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் divided by 4 factorial into 6 minus 4 2 factorial. இப்போ இதில் வந்து 4 into 3, இந்த 3யும் இதில் ஒரு 3 factorial வரும், கட் ஆகிடும். இதில் ஒன்லி 4 தான். அடுத்ததாக 6 factorial. 6 factorialல வரக்கூடிய ஒரு 4 factorial இது கட் ஆகிடும். 6 into 5 இருக்கும். இந்த 2ஆல் இதை கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் கட் ஆகிடும். ஸோ டோட்டலாக 15 வரும். 15 into 4 60 வரும் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடம் 60 வரும். ஸோ இந்த வேல்யூ 60. அடுத்ததாக 4C2 and into 6C3. 4C2 into 6C3. 4C2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல் வரும். ஓகே, அடுத்ததாக 6 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல் அப்படி வரும். இந்த 4 ஃபேக்டோரியலில் 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் எதெல்லாம், இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல் இருக்குது, அது 2 தான். இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல் இருக்கட்டும், இது தான் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 இந்த 2 கட் பண்ணிக்கலாம் 4ஆல். ஸோ 4 into 3 2 into 3 6. இந்த இடத்துல 6 into 4 into 5 into 3 ஃபேக்டோரியல், ஒரு 3 ஃபேக்டோரியல் இங்கே கட் பண்ணிக்கலாம். இன்னொரு 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 6. இந்த 6 இந்த 6 கட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 4 5s are 20. ஸோ டோட்டலாக நமக்கு 120 இருக்கும். இங்கே வந்து 120 வரும் நமக்கு, 120. ஸோ இங்கேயும் வந்து 186 ஃபார்மேட்ஸ் தான் நமக்கு இருக்குது, சான்சஸ் அல்லது வேஸ். ஸோ அட்மோஸ்ட் 2 லேடிஸ் வச்சு அந்த கமிட்டி உருவாக்குறதா இருந்தால் 186 வேஸ். ஓகே, ரெண்டு சைட்லையுமே ஒரே ஆன்சர் தான் வருது. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.